படம் சூப்பரா இருக்கு. தனுஷ் சார் சூப்பரா பண்ணியிருக்காங்க. மம்தா பாஜோ சூப்பரா பண்ணாங்க. ஜெயராம் சாரோட ஆக்டிங் செம்மையா இருக்கு. படத்துல வந்து தேவைப்படாதவங்களுக்கு லோனை கொடுத்து எப்படி வந்து பேங்க்ஸ் வந்து எப்படி இன்டரப்ட் பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு. பேங்க் கிட்ட இருந்து வாங்கின காசை பேங்க்ல இருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. நிறைய காசு கொடுத்து வட்டி கொடுத்து நம்ம வந்து நிறைய பேர் ஏமாறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டா இந்த படத்தை நான் பாக்குறேன். ஸோ அவங்க வந்து எப்படி ஏமாந்து போறாங்களோ அந்த எங்க இருந்து கொடுத்தாங்களோ அங்க திருப்பி கொடுத்து நம்ம படத்தை வந்து இது பண்றாங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி கான்செப்ட் இல்ல, பட் ஹிடன் சார்ஜஸ் வந்து இந்த மாதிரி தெரியாதவங்க மேல திணிச்சு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பர், அல்டிமேட், வேற லெவல்ல இருந்துச்சு. சாரி, ஜிவி மியூசிக் வந்து அப்படியே அதிருதுங்க, அப்படியே செம்ம வைப்ரண்டா இருந்துச்சு, இமோஷனலா செம்மையா கனெக்ட் ஆயிருந்துச்சு. அதுதான் ஒரு பெரிய பிளேஸ் படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லைக் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து இதை ரூட் பண்ணி தான் கொடுக்க போறாரு அப்படின்ட்டு. பட் செகண்ட் ஆஃப் வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சது இனிமே சூப்பரா இருந்துச்சு. 9. அதாவது வந்து ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா 90s காலகட்டத்தில் விவசாயிகள் வந்து எப்படி பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. பட் லேட்டு தான், பட் இருந்தாலும் ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை. அப்பெல்லாம் வந்து விவசாயிகள் எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்றத விவசாயிகளை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இப்பெல்லாம் மக்கள்லாம் உஷாராயிட்டாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் மக்கள் அந்த மாதிரி யாரும் ஏமாளிலாம் கிடையாது. இப்பெல்லாம் வந்து மக்கள் எல்லாருமே வந்து இப்போ இன்னைக்கு வந்து 5Gன்னு சொல்லி டெக்னாலஜியில் எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால வந்து மக்களுக்கு வந்து பேங்க்னா என்ன, இன்னைக்கு லோன் எப்படி தராங்க, இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு சின்ன வந்து சிம்பிளா சொல்லணும்னா வந்து மொபைல் லோன்ல கூட மக்கள் இன்னைக்கு ஏமாறதில்ல. மக்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து உஷாராயிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து விவசாயிகள் யாருமே பாதிப்படைறதில்ல. பட் அந்த விலைவாசிகள் மட்டும் இருப்பாங்க. பட் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி யாரும் இப்போ வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இல்லை. அதாவது வந்து ஸ்டோரி பேஸ்டா வந்து என்டர்டெய்னிங் நினைக்காம எனக்கு ஸ்டோரி மட்டும் ஓகே, டெக்னிக்கலா வந்து எல்லாமே ஓகேன்ற மாதிரி இருக்கிறீங்க ரொம்ப இருக்கும். எனக்கு வந்து அப்படி தெரியல. ஏன்னா எனக்கு வந்து அடுத்து என்னன்ற மாதிரி இருந்தது. நான் வந்து கத்தி விஜய் இருக்காருல்ல, ஸோ அந்த ரேஞ்சில் எதிர்பார்த்தேன். ஸோ இது அவரும் வந்து ஒரு கிரைம் தேர்ட் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு மேலே மாறி ஒரு வேற மாதிரி ஒரு தாண்டவம் ஆடுவார் தளபதி. ஸோ அந்த ரேஞ்சில் நான் நினைச்சு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருந்தேன். பட் இதுவும் அது மாதிரி தான். பட் அந்த அளவுக்கு மாசு இல்லை, ஆவரேஜான மாசு. ஆனால் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா இருந்தது, ஃபாஸ்டா இருந்தது. எனக்கு பிடிச்சது வந்து ஸ்டோரி கொண்டு போன விதம், அதாவது வந்து டெக்னிக்கல் வந்து மியூசிக், பிஜிஎம், அதே மாதிரி கேமரா ஒர்க், தேனீஸ்வருடைய ஒளிப்பதிவு நல்லா இருந்தது. அவங்க வந்து டெக்னிக்கலா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நல்லா கொண்டு போயிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது. தனுஷுடைய கேரக்டர் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து ஸ்பெஷலா சொல்லணும்னா வந்து KS ரவிக்குமார் சார் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவே வாழ்ந்திருக்காரு. ஸோ அந்த கதாபாத்திரமும் சரி நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. ஆமா, மமிதா பைஜி வந்து என்னைக்குமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படங்கள்ல வந்து ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்ல பாத்துருக்கோம். இதுல வந்து வில்லேஜ் கெட்டப்ல ரொம்ப அருமையா வந்து கதாபாத்திரம் நல்லா இருக்கு. விக்னேஷ் ராஜா வந்து எல்லாருமே வந்து மெனக்கெட்டு வேலை வாங்கி ஒவ்வொரு கேரக்டரும் வாழ வச்சிருக்காரு. இதுல யாருமே நடிச்ச மாதிரி இருக்காது, எல்லாம் இயல்பான ரியலிஸ்டிக்கான கேரக்டராகவே அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காரு. எல்லாமே ஃபுல் கிரெடிட் வந்து விக்னேஷ் ராஜா டைரக்டர் தான் போய் சேரும். லாஜிக் இல்லைன்றாங்களா? இல்ல, அந்த காலகட்டத்துல வந்து இப்ப வேணா லாஜிக் இல்லாம அந்த காலகட்டத்தில் அவ்வளவு டெக்னிக்கல் ஒண்ணுமே கிடையாது. சிசிடிவியோ மற்றபடி வந்து போலீஸோட கிரைமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்ப பகல ஈஸியா கொள்ளை அடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு லாஜிக்லாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை. ஏன்னா வந்து இப்ப அந்த காலகட்டத்தில் நம்ம பகல எப்படி வேணாலும் போகலாம், ஒரு கத்தி இருந்தாலும் போதும் கொள்ளையடிச்சு போயிடலாம். அப்ப இன்னைக்கு வந்து சிசிடிவி கேமரா எல்லாம் ஃபுல்லா வந்து நம்மள வந்து ஃபுல்லாவே சேட்டலைட் வந்து எல்லாமே நம்மளை சேஸ் பண்ணி பிடிச்சிடுறாங்க. பட் அந்த காலகட்டத்தில் அவ்வளவு வசதி இருக்காது. எனக்கு தெரிஞ்சுமே வந்து 20 வருஷம் முன்னாடி நம்ம சும்மா கத்தி காட்டி கூட பணம் தெரிஞ்சுட்டு போயிடலாம். கிளைமேக்ஸ் 5 நிமிஷம் வந்து மிரட்டி இருக்காங்க, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. படம் வந்து அங்கங்க நிறைய சீன்ஸ் வந்து நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துருக்காங்களேப்பா அப்படின்னு யோசிச்சாலும் பல சீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக் இல்லாத விஷயங்கள் நிறைய கொண்டு வராங்க. சொல்ல வேண்டிய விஷயம், கருத்து நல்லா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா வந்து அந்த 90ஸ்ல நடக்கிற கதை இது. ஸோ பேங்க் வந்து அந்த காலத்துல வந்து இந்த ஃபார்மர்ஸ்க்கு, இந்த ஏழைகளுக்கெல்லாம் வந்து லோன் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களே முன் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து ஜப்தி பண்ணி நீங்க கட்டல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் பண்ணி விட்டு அவங்கள வந்து ஒரு கஷ்டத்துல விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள்லாம் எப்படி நான் கஷ்டப்படுறாங்க ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி ஹீரோ அதுக்கு என்ன தீர்வு கொடுக்குறாரு ஒரு விஷயத்த தான் சொல்ல வராங்க. ஒரு நல்ல கதை நல்லாவே இருக்கு. ஒரு 2 hours 41 minutesக்கு இந்த படத்தை கொஞ்சம் இழுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் பிரிஸ்க் பண்ணி இந்த லாஜிக் விஷயங்களை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீரோ கிட்ட ஒரே ஒரு துப்பாக்கி, அந்த ஒரே ஒரு குண்டு தான் இருக்கு, அதை வச்சு 10 பேங்கை கொள்ளடிக்கிறாரு. அது எப்படி சாத்தியம்? அந்த ஒரு குண்டுக்காக அத்தனை பேர் 10-15 பேர் பயப்படுறாங்க. அது எப்படி 90ஸ்னு எல்லாரும் ஏமாந்துருவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த விஷயங்கள் அதை உட்கார்றேன்னு சொன்னா அப்படியே உட்காந்துடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பண்ணி தான் நல்லா பெட்டரா இருந்திருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த படம் சூப்பர் டூப்பர் ஓஹோன்னு இருக்க வேண்டிய படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி ஆயிடும். படம் எப்படி இருக்கு? வணக்கம், சத்யேந்திரா பேசுறேன். படம் பார்த்தேன், குவைட் இன்ட்ரெஸ்டிங். படத்துல நீங்க பார்த்தா ஒரு 70 to 75% கேஸ்ட் மோஸ்ட்லி மலையாளம் ஆக்டர். தமிழ் படம், ஆனால் மோஸ்ட்லி மலையாளம் ஆக்டர். தனுஷ் தவிர 70% எல்லாரும் மலையாளம் ஆக்டர். ஜெயராம், சூரஜ் இன்ஸ்பெக்டர் வர்றாரு,
பேங்க் மேனேஜரா மலையாளம் ஆக்டர் ஜெயராம் வராரு. மம்தா பைஜு மலையாளம் ஆக்டர். தனுஷ் அம்மா மலையாளம் ஆர்டிஸ்ட். அதனால இது ஒரு மலையாளம் ஆர்டிஸ்ட் நடிச்ச ஒரு தமிழ் படம். பட் மலையாளம் ஆர்டிஸ்ட் தமிழ்ல நடிக்க கூடாது அப்படி நான் சொல்ல, ஒரு அப்சர்வேஷன் மாதிரி சொல்றேன். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லெங்த் ரொம்ப ஜாஸ்தி. மம்தா பைஜுவா நீங்க ஒரு அழகான ஹீரோயின் மாதிரி வந்து பார்க்கணுன்ட்டா இந்த படத்துக்கு வராது. அவள பிரேமலூல அவர் காட்டின மாதிரி அவ வேற படத்துல நல்லா காட்டவே இல்லை. ஆக்சுவலி டியூட்ல ரொம்ப பொம்மை மாதிரி காட்டிருக்காங்க. இந்த படத்துல ரொம்ப கம்மி வர்றா. ஒரு சாணி பொறுக்கிற பொம்பளை மாதிரி தான் அவளை காட்டுற. அவளுக்கு அவளை பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, அழகு காட்டுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏதோ சும்மா மம்தா பைஜு இப்ப கொஞ்சம் எல்லா படத்துலயும் நடிச்சிட்டு இருக்கிறா அன்னிட்டு அவளை நடிக்க வச்சிருக்க தவிர அவளுக்கு அவளை பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடையாது, அழகு காட்ட முடியாது. பட் இந்த படத்துல ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் கிடையாது. இந்த படம் ஒரு பேங்க் கதை. எப்படி கிராமத்துல எல்லாம் பேங்க்ல லோன் வாங்கிட்டு கொடுக்க முடியலன்ட்டு எப்படி அவங்க லேண்ட் மார்ட்கேஜ் பண்றாரு, எப்படி பேங்க் அவங்க எல்லாம் சீட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுது. ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. தனுஷ் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ரீரெக்கார்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 5 சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரவிக்குமார் இறந்து போயிடுறாரு, அவர் கிராமத்து ஆளு. தனுஷ் சின்ன வயசுல இருந்து திருடிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்க வழிப்பு. அண்ட் ரவிக்குமார் பேங்க் லோன் கட்டாம இருப்பாங்க. அதனால அவங்க இறந்து போன பிறகு பேங்க் ஆட்கள் வந்துட்டு அந்த இடத்துல நீங்க பணத்தை வரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப தனுஷுக்கு கஷ்டமா இருக்கும். சரி, அந்த பணம் நாங்க அரேஞ்ச் பண்ணலான்ட்டு 7 நாள் மோர்ச்சரியில ஒரு பணம் வைக்கலாம், பர்மிஷன் இருக்கும். அந்த 7 நாள்ல நிறைய பேங்க் எல்லாம் ராபரி பண்ணி, அந்த ராபரி அட்டெம்ப்ட்ஸ் மேக்கிங்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்கு இடையில இவரை தேடுற ஒரு இன்ஸ்பெக்டரு, அதுல ஜெயராம் பேங்க் மேனேஜரு, பேங்க்ல என்னென்ன அநியாயங்கள் நடக்குது என்றதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. லெங்த் ரொம்ப ஜாஸ்தி. லென்த் ஒரு 25 மினிட்ஸ் குறைச்சிருக்கலாம். ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸு கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் எல்லாம் கிடையாது, பெரிய பப்ளிசிட்டி ஹைப் அப்படி எல்லாம் கிடையாது. குவைட் இன்ட்ரெஸ்டிங். பார்க்கலாம் ஒரு வாட்டி. என்னங்க ஸ்கிரீன் பிளேல ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃப்ரம் கேரளா தான். அதுல ஒன்றும் தப்பில்லை, யாரானா நடிக்கலாம். இது தமிழ் படான்னு சொல்லிக்கிற மாதிரி நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட் இதுல கிடையாது. ரொம்ப நல்ல பண்ணலாம். பட் இங்க கூட இப்ப விஜய் சேதுபதி நிறைய நடிச்சுட்டாங்க. நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் மலையாளத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. பட் அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் இங்க நிறைய நடிக்கிறாங்க. தமிழோட மலையாள ஆர்டிஸ்ட் இங்க நடிக்கட்டும், ஒன்னும் தப்பில்லை, நடிக்கட்டும். அவங்க பாப்புலாரிட்டி வச்சுதான் இங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா. 5 சாங்ஸ், அந்த 5 சாங்ஸும் சின்னதா ஒரு 1 மினிட், பட் ரொம்ப நல்லா இருக்கு.